ஒருவன் நீதிமானுக்காக 5வது அதிகாரத்துல இருந்து பாருங்க. ஒருவேளை ஒருவன் நீதிமானுக்காக மரிக்கிறது அரிது. யாராவது ஒருத்தவங்க பார்த்தா நீதிமானுக்காக ஒருத்தவங்க யாராவது எங்க மரிப்பாங்க? நல்லவனுக்காக ஒருவன், யாராவது ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். சொல்லுங்க, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த அன்பு விளங்க பண்ணினார். ஏங்க, நல்லவங்களுக்காக யாராவது ஒரு ஆள் சாவாங்க, எங்கேயாவது சாவாங்க, அதுதான் ரொம்ப ரேரு. நல்லவனுக்காக யாராவது எங்கேயோ ரேரா சாவாங்க. ஆனா நீங்களும் நானும் பாவியா இருக்கும் போது, நீ நானும் பாவி அக்கிரமக்காரன் தெரிந்து உனக்காகவும் எனக்காகவும் என் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதிலிருந்து தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார். கைதட்டுங்க ஒரு ஆண்டவருக்கு. இந்த தியாகத்தை கொண்டு போய் நம்ம தியாகத்தோடு சேர்க்க முடியுமா? கர்த்தர் உனக்காக செய்தார், நீ என்ன செய்தாய்? நம்மளால பாவியே மன்னிக்க முடியல. ஏன் அவ்வளவு குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறவுகளையும் நம்மளால மன்னிக்க முடியல, சொந்த சகோதரனை மன்னிக்க முடியல, சபையில இருக்கிற ஜனங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க முடியல. ஆனா அவர் மரிச்சாங்க பாவியா இருக்கிறவங்களுக்காக. எதை போய் கம்பேர் பண்ண முடியும்? நம்ம அவர் செய்த செயல் பலத்த கிருபை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே சகல ஞானம் உள்ளவர். அவர் ஒருத்தர் தான் ஞானம் உள்ளவர். அவர் கிருபை அவ்வளவு பெரியது. நம்மளால சின்னதா ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன பிரச்சனையே சரியா மன்னிக்க முடியாத சூழ்நிலை. அக்கா தங்கச்சிக்குள்ள மன்னிக்க முடியல, கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ள மன்னிக்க முடியல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய காரியங்களோட மன்னிக்க முடியல. ஆனா இயேசு இதெல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த சவரில மிஸ்டேக் எதுவுமே தெரியல, நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அன்பு. நண்பனா